வணக்கம். எம்எம்ஆர் ரியல் எஸ்டேட்டுங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணைக்காடு 2 ஏக்கர் 70 சென்ட்டுங்க. லேண்ட்லேருந்து எட்ஜில் பார்த்தோம்னா நல்லா ஃபுல் ஃபால்ஸ் வியூ தெரியும். இந்த லேண்டு கீழே அப்படியே ஃபாரஸ்ட் வந்துடும். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. நல்ல லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு. அவங்க கேட்குற ரேட்டு வந்து 2 ஏக்கர் 70 சென்ட்டுக்கு 32 லட்ச ரூபா கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம பண்ணைக்காட்டிலேருந்து ரோட்டிலேருந்து கரெக்டாக நம்ம 10 நிமிஷம் நடந்து வந்தால் போதுங்க. அதுவும் நம்ம டைம் போட்டிருக்கோம். கரெக்டாக நீங்கள் பாருங்கள். நம்ம லேண்டு கீழேருந்து மேலே போகணுன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம லேண்டுக்குள்ளேயே போகிறோம். அதுக்கடுத்து அந்த லேண்டுலேருந்து பாதையிலேருந்து கரெக்டாக 3 அடி 4 அடியிலேருந்து 5 அடி பாதை இருக்குங்க. நடந்து போகிற பாதை தான், பொது பாதை. கரெக்டாக நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் நடந்து போயிடலாங்க. இதில் அவகோடா காஃபி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏஜ்டு ஆனதுனால அவங்களால பராமரிப்பு பண்ண முடியல. அதனால் லேண்டை வந்து கொடுத்துறோன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. இல்லை அவகோடாலாம் நம்ம காட்டுவோம். அவகோடா காஃபி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு நேர் தான் மருதாணி டேம் தெரியும். இந்த லேண்டோட எட்ஜில் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த வியூ நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃபால்ஸ்லேருந்து அப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த மருதாணி டேம் ஃபுல் வியூ டேம் தெரியும். பாருங்கள், அவகோடா மரம்லாம் காய் இருக்குது பாருங்கள். ஆனால் பராமரிப்பு இல்லை, எக்ஸாக்டாக பராமரிப்பே கிடையாது. ஆனால் இருந்தாலும் காஃபி அவகோடாலாம் இருக்குது. பராமரிப்பு பண்ணால் நல்லா ஈல்டு வரும் நம்மளுக்கு. எங்கள் அவகோடா, காஃபி, பேஷன் ஃப்ரூட், வாழை வைக்கலாம். எல்லா விவசாயத்துக்கும் ஏந்த இடங்க. 2 ஏக்கர் 70 சென்ட் செட்டில்மெண்ட் லேண்டு. பாருங்கள், காஃபியெல்லாம் பராமரிப்பு எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள். நல்ல லேண்டு வந்து நல்லா சமமான பூமிங்க. ரொம்ப ஏற்ற இறக்கலாம் எதுவும் கிடையாது. நல்லா ஓரளவுக்கு நல்ல சமமான பூமி. இப்போ நம்ம கொடுக்குற லேண்டு வந்து காஃபி அவகோடா இருக்கிறதெல்லாம் கொடுக்கல. நம்ம எம்டி லேண்டுன்ற கான்செப்டில் தான் கொடுக்குறோம். இவங்க தோட்டத்தை சுற்றி எல்லாமே கம்பி வேலி போட்டிருக்காங்க. முள்ளு கம்பி வேலி, வலைக்கம்பியில் முள்ளு கம்பி வேலி போட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக அப்படி அதிகபட்சம் வந்தால் காட்டு மாடு மட்டும்தாங்க வரும். வேறு எதுவும் யானை எதுவும் வராது. காட்டு மாடு மட்டும்தான் வரும். அது எப்பயோ ஒரு டைம் தான் வரும். நீங்கள் பார்த்தாவே தெரியும். அவகோடா பாருங்கள். இப்போ அவகோடா வந்து பறிக்கிற சீசன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும். இருக்கிற லேண்டில் இருக்கிறதவே நம்ம கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாவே ஓரளவுக்கு நம்ம ஈல்டு கிடைக்கும். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக லேண்டு ஃபுல்லாக பராமரிப்பு சுத்தமாக இல்லாதனால தான் இந்த மாதிரி இருக்குது. காஃபிலாம் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு புதுசாக காப்பி வைக்கணும்னு வைக்கலாம். இல்லை நம்ம இருக்கிற காப்பி அப்படியே பராமரிப்புனா பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி விட்டோம்னா காப்பி நல்லா வருங்க. ஃபுல்லாக பாருங்கள், கம்பி வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். பூராமே முள்ளு கம்பி போட்டிருக்காங்க. நம்ம வந்தது போனது சரி பண்ணால் போதும், உள்ளே எதுவும் வராது. நல்லா சமமான பூமி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லேண்டில். அது போக அந்த லேண்டில் என்னென்னா நல்ல ஒரு வியூ இருக்குங்க. ஃபால்ஸ் வியூ இருக்குது, மருதாணி டேமோட வியூ இருக்குது. கீழே மட்டும் அந்த மரத்தை மட்டும் வெட்டி விட்டோம்னா நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் வியூ. நம்ம கொடைக்கானல் மேல்மலை மாதிரி வியூ இருக்குங்க. கொடைக்கானல் மேல்மலை மாதிரி நல்ல ஒரு வியூ இருக்கும். டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 23, 24 இருக்குங்க.
ஏன்னா இங்கே வந்து 23 24ன்றது அதிகபட்ச டெம்பரேச்சருங்க. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்ல மட்டமான பூமி. ஆனால் ஏன் நம்ம வந்து கரெக்டாக லேண்ட்லேருந்து ரோடு வரைக்கும் ஏன் வீடியோ எடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். லேண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் போகும். அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் நம்ம ரோட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம லேண்டை மட்டும் போடுறோம், கொஞ்சம் நடந்து போகணுங்கன்னு சொல்கிறோம். அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நடந்து வராங்க. இல்லைங்க அந்த லேண்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகும், இது நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்துடும். ஏன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க, திருச்சியிலேருந்து வரீங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்க, மதுரையிலேருந்து வரீங்க, சிவகாசிலேருந்து வரீங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு இதுக்காக டைம் ஒதுக்கி லேண்டு பக்கம் வரீங்க. நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஏமாற்ற மாதிரி இருக்கும். சரி என்னடா பக்கம்னு சொன்னாங்க, இவ்வளோ தூரம் நடக்க விட்றாங்க அப்படின்போது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆயிரும், என்னோடய டைமும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து லேண்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போடுறோம். நம்ம இதோட லேண்டு வந்து முடியுதுங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக பார்த்தோம்னா கரெக்டாக பாதை ஆரம்பிச்சிருதுங்க. பாதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கரெக்டாக 4 அடி 5 அடி பாதைங்க. ஒரு சில இடத்துல 4 அடி இருக்குது, ஒரு சில இடத்துல 5 அடி இருக்குது, ஒரு சில இடத்துல 3 அடியெலாம் இருக்குது. இதோட லேண்டு முடிஞ்சிருதுங்க. இதோட லேண்டு அங்கிட்டிருந்து வந்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. இதுலேருந்து நட பாருங்க. கரெக்டாக இதுலேருந்து நடப்பாத பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வந்து வலைக்கம்பி போட்டிருக்காங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் பூரா வலைக்கம்பி போட்டிருக்காங்க. இந்த லேண்டில் மட்டும்தான் முள்ளுக்கம்பி போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களாம் வலைக்கம்பி வந்து ரீசெண்டாக போட்டது. அவங்க முன்னாடியே வந்து முள்ளுக்கம்பி போட்டதுங்க. இந்த வாழையெல்லாம் வருங்க. இவங்க கொஞ்சம் பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. நல்லா காஃபிலாம் நல்லாயிருக்கு. காஃபி வாழையெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த லேண்டு வந்து பராமரிப்பு இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து கொடுக்குற லேண்டு எம்டி லேண்டுன்ற கான்செப்ட் தான் கொடுக்குறோம். இந்த லேண்டுக்கான பாதை இதே பாதை தாங்க, வேறு மாற்று பாதையில் இல்லை, இதே பாதை தான். இந்த இடத்துல 3 அடி பாதை வந்துடுங்க. 3 அடி 4 அடி. இடதுபுறம் வலதுபுறம் பாருங்கள், கொஞ்சம் காபி செடி நல்லாயிருக்கும். அவக்கூட மரமும் இடது பக்கம் பாருங்கள், நல்லா பெரிய மரமாக இருக்கா. ஃபுல்லாக பார்த்துதாங்க. ஏன்னா நம்மளால் 10 நிமிஷம் நடந்து வந்து போக முடியும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லேண்டு வந்து சூட் ஆகும். பண்ணக்காடுலேருந்து 10 நிமிஷம் நடந்து வந்தால் போதுங்க. லேண்டுக்கு 10 நிமிஷம் தாங்க. நல்லா ஜாலியாக நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் லேண்டை பார்த்துட்டு. ரெண்டு ஏக்கர் 70 சென்ட்டுங்க. அவங்க ஃபைனலாக கேட்குறது 32 ரூபா கேட்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம். செட்டில்மெண்ட் பட்டா உங்களுக்கு காஃபி, அவகோடா, ரம்பூட்டான் உங்களுக்கு எல்லாமே வரும். பேஷன் ஃப்ரூட்டு கொடி போட்டு விடலாம். நீங்கள் அதேமாரி பெப்பர் போடலாம். சில்வர் ஒர்க் மரத்தில் பெப்பர் ஏற்றி விடலாம். உங்கள் லேண்டில் இருக்கிற மரத்துலேயே நீங்கள் வந்து பெப்பர் ஏற்றி விடலாம்.
ஃபுல்லாகவே நடப்பாதாங்க. ஏன்னா சில பேர் லேண்டுக்கு வரவங்க பாதைகள் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இப்போ நம்ம வந்து பாதையிலேருந்து லேண்ட்லேருந்து ஃபுல்லாக ஊர் வரைக்கும் நடந்து போகிற பாதை வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓகே நம்ம அந்த லேண்டு செட் ஆகும், இல்லை அந்த லேண்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்க. ஏன்னா பண்ணக்காட்டில் எல்லா பேரும் வாங்குறது, கொடைக்கானல் பண்ணக்காட்டில் வாங்குறதுக்கு எல்லா பேரும் கடவுள் இருக்கும். பண்ணக்காடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூராமே பணப்பயிர் தாங்க. காப்பி, அவக்கோடா, எல்லா பேரும் அவங்கவுங்க லேண்டுக்கு ஃபுல்லாக வலைக்கம்பி அடிச்சிருக்காங்க. கம்பி வேலி, வலைக்கம்பி எல்லா பக்கம் அடிச்சிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய கேட்டை போட்டிருப்பாங்க பாருங்கள். அவங்க லேண்டுக்குள்ளே அவங்க மட்டும் போகிறதுக்கு பெரிய கேட்டு. இங்கிட்டு கொஞ்சம் பெரிய பாதையாக இருக்குங்க. இங்கிட்டு 5 அடி பாதை வந்துடும் உங்களுக்கு கம்பல்சரி. 5 அடி 6 அடி பாதை கம்பல்சரி வந்துடும். இப்போ நம்ம நடந்து போகிற தூரத்துலேயே வந்து பூராமே சவுச்சோலாம் நிறையா போட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு பாதை தாங்க. இந்த பாதையில் நம்ம நடந்து போயிட்டு நடந்து வரணும். யானைகள்லாம் இங்கே கிடையாதுங்க. எப்பயோ ஒரு டைம் காட்டு மாடு வரும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வேறு எந்த விலங்குகளும் வராது. நீங்கள் எனி டைமும் வந்து எனி டைம் தோட்டத்துக்கு வந்துட்டு போகலாம். நீங்கள் 10 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் நடப்பீங்களோ அவ்வளோ தூரம், ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட வச்சுங்க. 2 கிலோமீட்டர் வராது, 1.5 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் நடக்கிறத பொறுத்து. நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கலை, ஸ்லோவாக தான் நடந்து போகிறோம். லேண்டுக்குள்ளே மட்டும் கரெக்டாக 6 நிமிஷம் வீடியோ எடுத்துருக்கோம். அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் நடந்து போகிறோம் அப்படின்றத. நேரம் காய்ச்சலாம் வச்சுட்டு வீட்டுக்கு என்ன இப்படி சொல்லி விட்டுச்சு சில எந்திரி ஆச்சு. இந்த மாதிரி வெங்காயத்தில் ஒரு வெண்டையும் வச்சுட்டாரா ஆண்ட வீட்டுக்கு போச்சு. நம்மளுக்கு இண்டியர் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே லேண்டு ஓகேன்றவங்க கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாதையே சொல்ல வேண்டியதுன்றா அருவி கிட்ட முட்டாளை 8 பேர் கொடுத்தோம். என்னோட நம்பர் வந்துங்க 93 61 14 61 62ங்க. நீங்கள் பண்ணக்காடு, அடலூர், பன்றிமலையில் எவ்வளோ வேணாலும் எடுத்துடலாங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஜீப் ரோடு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மாதிரி நடந்து போகிற பாதை இருக்குங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பூரா 6 அடி 7 அடி பாதை வந்துடுங்க. எல்லாமே பொது பாதை தாங்க. இப்போ நம்ம லேண்ட்லேருந்து நடந்து வர வரைக்கும் எல்லாமே பொது பாதைங்க. நான் சொன்ன மாதிரி சவுச்சோலாம் போட்டிருக்காங்களா, கரெக்டாக இடதுபுறம் சவுச்சோ எல்லாமே போட்டிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். நானே அந்த இதை கேட்டிருக்கேன். நம்ம இப்போ ரோடு பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த ரோடு வந்து சிமெண்ட் ரோடு வந்து எங்கே போகுதுன்னா பண்ணைக்காட்டிலேருந்து வாழகிரி போகுதுங்க. நம்ம லேண்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த ஸ்கூலை தாண்டி தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரோம். கொஞ்சம் இல்லை நிற்கலாட்டி என்னால் மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் உட்காந்து கத்திரிக்கல கட்டு பட்டாட்டு இருக்கு. ரோடு பக்கம் வந்துட்டோம். இதை வச்சுக்கிட்டான்
கரெக்டாக நம்ம லேண்ட்லேருந்து கரெக்டாக 9 நிமிஷம் நடந்தால் போதுங்க. இங்கே வரைக்கும் கார் வந்துடுங்க. சிமெண்ட் ரோடு வந்துட்டோம். இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் இல்லை இடது பக்கம் போனோம்னா வாழகிரி வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பண்ணக்காடு ஊர் வந்துடுங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.